Hello students, last video la நம்ம வந்து training development education பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு இந்த chapter உடைய last topic training methods பத்தி நம்ம வந்து discuss பண்ண போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணிட்டு all button click பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட notification உங்களுக்கு immediate வரும். Description boxல இந்த chapter உடைய previous videos உடைய link கொடுத்திருக்கேன். அதை click பண்ணி பார்க்கும்போது chapter வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். Okay, training methods. So இப்போ ட்ரைனிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மெத்தடாலஜிஸ், அதாவது ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறது. ஒரு ஆர்கனைசேஷனே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செட் பண்ணி அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. இல்லை அதர் தேன் ஆர்கனைசேஷன் வெளியே வந்து அவங்களுக்கு வந்து அதற்கான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கறது. அதாவது ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்ட்டு ரெண்டு மெத்தட் வந்து ட்ரைனிங் மெத்தடாலஜியில் வந்து இருக்குது. நார்மலாக ட்ரைனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பிளான்டு ப்ரோக்ராம்டாக போகும். ஓகேவா, ஒரு திட்டமிட்ட ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போகும் ட்ரைனிங் மெத்தடாலஜின்றது. அதாவது ட்ரைனிங் அப்படின்றது என்னென்னலாம் விஷயம்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கோன்னா, ஒரு ஸ்கில் செட்டை பற்றின ஒரு ஸ்கில் செட்டை பற்றின தியரிட்டிக்கலாகவும் சரி, இல்லை ப்ராக்டிக்கலாகவும் சரி, இல்லை வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலையும் சரி கொடுக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங். ஒரு தியரி பேஸில் வந்து அவங்களுக்கு ஸ்கில் செட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்கில் செட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது அதே ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து அதற்கான ட்ரைனிங்கை வந்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து ஒரு பிளான்டாக வந்து நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ட்ரைனிங் மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா two types இருக்குது. There are various methods of training. These are broadly categorized into two groups. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. அதில் வந்து ரெண்டு குரூப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆன் த ஜாப் அண்ட் ரெண்டாவது வந்து ஆஃப் த ஜாப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த ஜாப் மெத்தட்ஸ் ரெஃபர்ஸ் டு மெத்தட்ஸ் தட் ஆர் அப்ளைடு டு ஒர்க் பிளேஸ். அதாவது ஒர்க் பண்ணுவாங்க, ஜாபில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே வந்து கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் மெத்தடாலஜி தான் ஆன் த ஜாப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். வைல் த எம்ப்ளாயி இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய ட்ரைனிங். ஆஃப் த ஜாப் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு அவே ஃப்ரம் தி ஒர்க் பிளேஸ்லேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ட்ரைனிங் மெத்தடாலஜிஸ். ஸோ த ஃபார்மர் மீன்ஸ் லேர்னிங் வைல் டூயிங். ஃபார்மர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேர்னிங் வைல் டூயிங். ஒரு ஒர்க்கை ஒரு ஜாபை நம்ம பண்ணிக்கிட்டே வந்து அதற்கான ஒரு ஸ்கில் செட்டை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது, ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். வைல் த லேட்டர் மீன்ஸ் லேர்னிங் பிஃபோர் டூயிங். லேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ நான் ஜாபுக்கு போனோம், அதுக்கான எனக்கு ஒரு ஸ்கில் செட் வேணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேலி பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டேலி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஜாபை வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதற்கான ட்ரைனிங்கை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கான ஜாபை நடக்கிறேன். லேர்னிங் பிஃபோர் டூயிங். அந்த ஜாபை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதற்கான ஒரு ட்ரைனிங்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போது ஃபார்மர் அப்படின்னா லேர்னிங் வைல் டூயிங், லேட்டர் அப்படின்றது வந்து லேர்னிங் பிஃபோர் டூயிங் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஜாப் மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. ஆன் த ஜாப் மெத்தட்ஸில் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்கிட்டேருந்து அவங்களுடைய கைடன்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் செட் ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், டைரெக்டாக வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து அதற்கான நாலேஜை நம்ம கெயின் பண்ணுறது தான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஜாப், இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு என் ஒர்க்குக்கு ரெலவெண்ட்டான ஒரு ஸ்கில் செட்டையும் ஒரு நாலேஜையும் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து அவருடைய கைடன்ஸ் மூலமாக நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஓகே, apprenticeship programs put the trainee under the guidance of master work. ஸோ apprenticeship program அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சன் உடைய ஒரு கைடன்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறது. தீஸ் ஆர் டிசைன்டு டு அக்வயர் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்கில். ஸோ அவங்க மூலிமா நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் செட்டை இன்னும் நம்மளால் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பீப்புள் சீக்கிங், இப்போ புதுசாக ஒரு இப்போ ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, வெறும் அவங்க டிகிரி மட்டும் முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே அவங்க வராங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து ஒர்க்கு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம படிக்கிறதுக்கும் படிக்கிற விஷயங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஜஸ்ட் அதோட கான்செப்டை தான் நம்ம வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து அது ஒரு பேஸ், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்பொழுது நமக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு நமக்கான ஒரு ஜாப் வந்து பர்டிகுலர் ஜாபை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து இன்வாய்ஸஸ் வந்து புக் பண்ணணும், சிஸ்டமில் வந்து புக் பண்ணணும், இல்லை பேமெண்ட்ஸ் வந்து போடணும் அப்படின்னா அந்த ஒர்க் எப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தானே நம்ம பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு ஸ்கில்டு பர்சன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபை வந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், அயன் ஒர்க்கர்ஸ். இப்போ ஒரு ப்ளம்பராக ஒர்க் பண்ணணும்னு வருவாங்க, இல்லை எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணணும்னு வருவாங்க. அப்போது அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன ஃபேஸ் பண்ணால் நம்ம வந்து எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க்குக்கான ட்ரைனிங்கை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆர் ஆஃபன் ரிக்வயர்ட் டு அண்டர்கோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படணும். தீஸ் அப்ரெண்டிசஸ் ஆர் ட்ரைனிஸ் ஹூ ஸ்பெண்ட் எ ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட் ஆஃப் டைம் ஒர்க்கிங் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடு ஆர் ட்ரெயினர். ஸோ இந்த அப்ரெண்டிசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரெயினிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சில டைமை வந்து ஒதுக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்கிட்ட நார்மலாக அவங்க வந்து ஜாபும் ஒர்க் பண்ணணும், அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு கைடு மூலிமா இல்லை வந்து சுப்பீரியர் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஜாபுக்கான இன்னும் ஸ்கில் செட்டை வந்து இல்லை அந்த என்ன வேறு ஃபர்தராக அவருடைய ஒர்க்கை தாண்டி வேறு என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்கணும். அது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் கைட் மூலிமா வந்து கற்றுக்குறோம். ஸோ யூனிஃபார்ம் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் ஆஃபர் டு ட்ரைனிஸ் இன் விச் போத் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ லேர்ன் ஹியர் ஆர் பிளேஸ்டு டுகெதர். நார்மலாக வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாவோ தியரிட்டிக்கலாவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மூலமாவோ ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அதில் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறவங்க ஆப்வியஸ்லி அவங்க சொல்கிற விஷயத்தை ஈஸியாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஜாபில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பிக்கப் பண்ண வச்சு அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து செய்வாங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு பர்டிகுலர் ஜாபில் நம்ம இருக்கிறோம், அந்த ஜாபுக்குரிய அதே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மூலிமா வந்து ஒரு அவங்களுடைய கைடன்ஸ் மூலிமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கை வந்து கற்றுக்குறோம். ஓகேவா? அதுதான் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோச்சிங். கோச்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கப்படுறது. இன் திஸ் மெத்தட் த சுப்பீரியர் கைட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் த ட்ரெயினி ஆஸ் எ கோச். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெயினிஸ்க்கு வந்து கைட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களுடைய ஒர்க்கை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத கோச்சிங் கொடுக்கறது. த கோச் ஆர் கவுன்சிலர் செட்ஸ் மியூச்சுவலி அக்ரீட் அப்பான் தி கோல்ஸ், சஜஸ்ட் ஹவு டு அச்சீவ் தீஸ் கோல்ஸ், பீரியாடிக்கலி ரிவ்யூஸ் த ட்ரெயினிங் ப்ராக்ரஸ் அண்ட் சஜஸ்ட் சேஞ்சஸ் ரிக்வயர்ட் இன் பிஹேவியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கோச்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து
பர்டிகுலர் நார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன்னா ஒரு பர்டிகுலர் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரீச் பண்ணுறதுக்கு தான் அவங்களுடைய ஃபுல் ஒர்க்குமே வந்து அதில் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த கோச்சிங், இந்த சுப்பீரியர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கைட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த கோல்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அவர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ட்ரெயினிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெயினிஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபர்தராக அதாவது அந்த சுப்பீரியர் சொன்ன விஷயங்களை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அடிக்கடி வந்து இந்த சுப்பீரியர் வந்து என்ன பண்ணுவாங்க, கைட் தட் இஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுடைய கோச்சிங் மூலமா அவங்க ஒர்க்கை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து சுப்பீரியர் வந்து பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க இதில் வந்து சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்படலாம் அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியர்லேயோ இல்லை அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயோ வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா அதற்கான சில சஜஷன்ஸும் இல்லை வந்து சொல்யூஷன்ஸும் அவங்களுக்கு கொடுத்து எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஆஸ் அ கோச்சராக வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. The trainee works directly with the senior manager and the manager takes full responsibility for the training's coaching. ஸோ சீனியர் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர் தான் வந்து ட்ரெயினிஸ்க்கு வந்து டைரெக்டாக வந்து ட்ரெயினிஸ் ஒர்க்ஸ் டைரக்ட்லி வித் எ சீனியர் மேனேஜருக்கு டைரெக்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அந்த மேனேஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினிஸ்க்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுடைய கோச் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து சீனியர் மேனேஜர் தான் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ கிளாசிக்கலி த ட்ரெயினி இஸ் பீயிங் groomed to replace the senior manager and relieve him from some of his duties. ஸோ ஆஸ் அ சீனியர் மேனேஜர் என்னும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒர்க் டஃப்னஸ் அப்படின்றது வந்து நிறைய இருக்கும். அவருக்கு வந்து ஹெவியான ஒர்க் லோட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து இவருடைய ஒர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து டெவலப் பண்ணுறது. அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ப்ராக்ரஸ்க்கு அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அப்போது இன்கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் சீனியர் மேனேஜர் இல்லை அவருடைய ஏதாவது பேசிக் ஒர்க் வந்து சீனியர் மேனேஜருக்கு பேசிக் ஒர்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த ட்ரெயினிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. திஸ் கிவ்ஸ் எ சான்ஸ் ஃபார் த ட்ரெயினி டு லேர்ன் த ஜாப் ஆல்சோ. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாபை வந்து இன்னும் நல்ல விதமாக வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் காலேஜஸ் வந்து கம்பெனிஸோட டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. டைப் பண்ணி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக அவங்க அனுப்புவாங்க, கம்பெனிஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அவங்களுடைய ஸ்கில் செட்டு, அவங்கள எந்த மாதிரியான ஸ்கில் செட்டில் இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்டஃப் இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ் வந்து இவங்களை வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதன் மூலிமா வந்து அவங்களுக்கு ஒர்க்கை சொல்லி கொடுக்காது. இட் இஸ் அ ஜாயிண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ட்ரைனிங் இன் விச் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் கோஆப்ரேட். செலக்டட் கேண்டிடேட்ஸ் கேரி ஆன் ரெகுலர் ஸ்டடீஸ் ஃபார் த ப்ரிஸ்கிரைப்டு பீரியட். ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு 6 மாதமோ இல்லை வந்து 1 வருஷமோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காக போவாங்க. ஓகேவா. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அனுப்ப மாட்டாங்க. நல்லா வந்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்கிற பர்சன்ஸு, நல்ல ஸ்கில் செட் இருக்கிற பர்சன்ஸு, ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்க்கு வந்து அவங்க அனுப்புவாங்க. அப்படி கம்பெனி வந்து அந்த மாதிரியான பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. தே ஆல்சோ ஒர்க் இன் சம் ஃபேக்ட்ரி ஆர் ஆஃபீஸ் டு அக்வயர் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேக்ட்ரிலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி அவங்களுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவங்களுடைய நாலேஜை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மூலமா அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க.
அடுத்தது ஜாப் ரொட்டேஷன். திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இன்வால்வ்ஸ் ஷிஃப்டிங் த ட்ரெயினி ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் டு அனதர் ஆர் ஃப்ரம் ஒன் ஜாப் டு அனதர். ஜாப் ரொட்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கோ வந்து அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. திஸ் எனேபிள்ஸ் த ட்ரெயினி டு கெயின் எ ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ஹவு த ஆர்கனைசேஷன் ஆஸ் எ ஹோல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க, இப்போ வந்து அவங்கள வந்து வேறு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இதுலையோ போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? அப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஹோல் ஃபங்க்ஷனையும் அவங்க வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு அமையும். த ட்ரெயினி கெட்ஸ் ஃபுல்லி இன்வால்வ்ட் இன் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ கெட்ஸ் அ சான்ஸ் டு டெஸ்ட் ஹர் ஓன் ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய எபிலிட்டி என்ன, அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத அந்த ட்ரெயினியை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப் ரொட்டேஷன் அலவுஸ் ட்ரெயினிஸ் டு இன்ட்ராக்ட் வித் அதர் எம்ப்ளாயீஸ் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபியூச்சர் கோஆப்ரேஷன் அமங் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாப் ரொட்டேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் சேஞ்ச் ஆகிறதோ டிஃப்ரெண்ட் ஜாபில் வந்து சேஞ்ச் ஆகிறதோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினிஸ் வந்து பலதரப்பட்ட எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எப்படி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடையும் ஒவ்வொரு பர்சன்ஸோடையும் எம்ப்ளாயீஸோடையும் எப்படி வந்து கோஆப்ரேட்டிவாக நடந்துக்கிறது, எப்படி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கோஆப்ரேட்டிவாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த ட்ரெயினிஸ்க்கு வந்து ஃபெசிலிட்டேட் அவங்களுக்கு வந்து கொடுக்குது. When employees are trained by this method, the organization finds it easier at the time of promotion, replacements or transfers. ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கான ஒரு நாலெட்ஜை வந்து நம்ம கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ரீப்ளேஸ்மெண்ட், இப்போ இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி போய் அங்கே ஒர்க்கை வந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த இவர் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து பர்ச்சேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து யாராவது ஒருத்தருடைய திடீர்னு வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து அவங்க சிக் லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்த ஒரு பர்சனை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆர் ட்ரான்ஸ்ஃபர், அவங்கள வந்து அந்த இருக்கிற ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ரொட்டேஷன் மெத்தட் அப்படின்றது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் மெத்தடாலஜிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஃப் த ஜாப் மெத்தட்ஸ். அதாவது அதர் தேன் ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து நமக்கு வெளியே கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜி, ட்ரைனிங் மெத்தடாலஜிஸ். அதாவது கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் ஆர் கான்ஃபரன்சஸ். அதாவது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான ஒரு லெக்சரை கொடுக்கறதோ இல்லை கான்ஃபரன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் பிளேஸில் இல்லாமல் வெளியே வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படும். த லெக்சர் ஆர் கான்ஃபரன்ஸ் அப்ரோச் இஸ் வெல் அடாப்டட் டு கன்வேயிங் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் ஆர் மெத்தட்ஸ். த யூஸ் ஆஃப் ஆடியோ visuals or demonstrations can often make a formal classroom presentation more interesting while increasing retention and offering a vehicle for clarifying more difficult points. அதாவது இப்போ பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ஜாபை பற்றின ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன மெத்தடாலஜிஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து எப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி, இப்போ டீச்சர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, காலேஜஸில் எப்படி லெக்சரர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆடியோ விஷுவல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா வீடியோஸ் மூலமாகவோ ஆடியோஸ் மூலமாகவோ அவங்களுக்கு வந்து அந்த அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட்டான ஒரு சினாரியோஸ் இல்லை வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லை
இல்லை ஒரு 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 ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் செய்யணும் அப்படின்றத வந்து அவங்க தியரிட்டிக்கல் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியது தான் இந்த லெக்சர்ஸ் அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்ம்ஸ். தே கேன் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பிளிசிட்லி டெமான்ஸ்ட்ரேட் ஸ்கில்ஸ் தட் ஆர் நாட் ஈஸிலி ரெப்ரசன்டட் பை த அதர் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் கன்ஜங்ஷன் வித் கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன்ஸ். இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் மெத்தட் இன் சர்டன் கேசஸ். அதாவது ஒரு ஃபில்ம் மாதிரி ஒரு படம் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ஸ்கில் செட்டை. ஓகேவா? ஸோ டெக்னிக்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அவங்க வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ட் இன் கன்ஜங்ஷன் வித் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன். இந்த ஃபில்ம்ஸ் ப்ளஸ் இந்த கான்ஃபரன்சஸ் மெத்தடாலஜி இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது அப்போது அந்த ட்ரெயினிஸ்க்கு வந்து ஈஸியாக அந்த என்ன இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்களோ ஈஸியாக அவங்கள வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி டேக்கன் ஃப்ரம் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். கேசஸ் ரெப்ரசன்ட் அட்டம்ஸ் டு டிஸ்கிரைப் ஆஸ் அக்யூரேட்லி ஆஸ் பாசிபிள் ரியல் ப்ராப்ளம்ஸ் தட் மேனேஜர்ஸ் ஹாவ் ஃபேஸ்ட். கேஸ் ஸ்டடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் நடந்த விஷயத்தை வந்து ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து எடுத்துக்குவாங்க. இதில் வந்து கேசஸ் ரெப்ரசன்ட் அட்டம்ஸ் டு டிஸ்கிரைப் அக்யூரேட்லி ஆஸ் ப்ராப்ளம்ஸ் ரியல் ப்ராப்ளம்ஸ் தட் இப்போ மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சில இஷ்யூஸை வந்து அவங்க ஃபேஸ் சில ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி வந்து நம்ம வந்து அதை அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி அதற்கான ஒரு சொல்யூஷன்ஸை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது தான் கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரெயினிஸ் ஸ்டடி த கேசஸ் டு டிட்டர்மைன் ப்ராப்ளம்ஸ். இப்போது பர்டிகுலர் மேனேஜர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ப்ராப்ளம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இல்லை ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சர்டன் ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஷை ஹேண்டில் பண்ணுறத ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்து இதுக்கு அனலைஸ் பண்ணி என்ன ரீசன், எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறது, இல்லை ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு மாறாக இன்னும் பெட்டராக என்ன சொல்யூஷன் அவங்க கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடி அப்படின்றது. இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எபிலிட்டி கெப்பாசிட்டியை வெளியே கொண்டு வர வைக்கிறது. ஒரு கேஸ் ஸ்டடி மூலமா வந்து ட்ரெயினிஸ்னுடைய எபிலிட்டிஸை வந்து வெளியே கொண்டு வர வைப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மாடலிங். It simulates the work environment by programming a computer to imitate some of the realities of the job and allows learning to take place without the risk or high cost that would be incurred if a mistake were made in real life situation. Computer modeling அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பைலட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பைலட்ஸாக வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் அவங்க ஓட்டக்கூடிய அந்த பைலட்டுக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு அவங்க என்ன மாதிரியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்யூட்டரில் ஒரு மாடல்ஸ் மாதிரி வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் ஆகட்டும் எக்யூப்மெண்ட்ஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அதை செயல்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மாடல்ஸ் மாதிரி கொடுத்து அதன் மூலமா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. இன்கேஸ் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் வந்து ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஆக போகுது அப்படின்ற சினாரியோஸை வந்து அவங்க வந்து ரியல் லைஃப் விஷயத்தோட அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாடலிங் மூலிமா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பைலட்ஸ் வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணணும், எப்படி வந்து உட்காந்துருக்கிற பேசஞ்சர்ஸை வந்து பயமுறுத்தாமல் அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணி டேஞ்சர்லேருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற எல்லா ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாடலிங் மூலமா வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஹெல்த் கேர் சென்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து எப்படி பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணோம், எமர்ஜென்சி டைம்லனா அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி ப்ரொசீஜர், அவங்களுக்கு என்ன மாதிரி எமர்ஜென்சி இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாடலிங் மாதிரி இப்போ
கம்ப்யூட்டர் மாடல்ஸ் மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த அந்த பிக்சரைசேஷன் மூலியமாக வந்து வீடியோஸ் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங் மெத்தடாலேயே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது வெஸ்டிபியூல் ட்ரைனிங். எம்ப்ளாயீஸ் லேர்ன் த ஜாப்ஸ் ஆன் த எக்யூப்மெண்ட் தே வில் பி யூசிங் பட் த ட்ரைனிங் இஸ் கண்டக்டட் அவே ஃப்ரம் தி ஆக்சுவல் ஒர்க் ஃபோர். Actual work environments are created in a classroom and employees use the same materials, files and equipment. This is usually done when the employees are required to handle sophisticated machinery and equipment. Vestibule training அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெஷின்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டூல்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மெஷின்ஸை பற்றினியோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றியோ அந்த டூல்ஸை பற்றின நாலேஜ் வந்து முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷின்ஸ் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், டூல்ஸை ஆகட்டும் வந்து அவங்க வந்து அவுட் சைட் ஒர்க் பிளேஸில் வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு டம்மி பீசஸ் மாதிரி, ஓகேவா, இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் வச்சு எப்படி வந்து இந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணணும், இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி வந்து அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங், மெஷின்ஸை பற்றினதோ எக்யூப்மெண்ட்ஸ் பற்றினதோ இல்லை டூல்ஸை பற்றினதோ எப்படி வந்து ஒரு சேஃப் மெஷர்ஸை நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வெஸ்டிபியூல் ட்ரைனிங்கில் வந்து கொடுக்கப்படுது. ஓகேவா? ஹேண்ட்லிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரியை வந்து ஒர்க் பிளேஸில் இல்லாமல் அதர் தேன் ஒர்க் பிளேஸில் வந்து அவுட் சைட் த ஒர்க் பிளேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாஸ் என்விரான்மெண்ட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினரி மாதிரியான ஒரு இமேஜை வந்து அவங்களுக்கு, இமேஜ் மீன்ஸ் ஒரு டம்மி மெஷின் மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. அடுத்தது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் மெத்தட் இன்கார்பரேட்ஸ் எ ப்ரீ அரேஞ்ச்டு அண்ட் ப்ரப்போஸ்ட் அக்விசிஷன் ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜ். Information is broken into meaningful units and these units are arranged in a proper way to form a logical and sequential learning package that is from simple to complex. The trainee goes through these units by answering questions or filling the blanks. Programmed instruction அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நான் ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து சிஸ்டம்லேயே வந்து நான் வந்து ஆன் மை ஓன் இல்லைன்னா வந்து ஒரு ட்ரெயினர் வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பேசிக் லெவலிருந்து உங்களுக்கு வந்து டாப் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுன்னா இப்போ ஒரு ஜாவா பற்றின ப்ரோக்ராம் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அதாவது சிம்பிளான விஷயங்கள் இருந்து கொஞ்சமாக வந்து அந்த ஜாவா ப்ரோக்ராம் பற்றின அந்த லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே போவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ் மெத்தடாலஜி வரைக்கும் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அந்த ஜாவா ப்ரோக்ராமை வந்து அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ புதுசாக ஒரு பர்சன் ட்ரைனிங் எடுக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அந்த ஜாவா ப்ரோக்ராம்ஸ்க்கு ரிலேட்டடாக ஏலேருந்து படிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்போது அந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா அதில் எல்லாத்தையும் படிச்சுட்டு அவரை அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கொஷின்ஸோ இல்லை fill in the blanks மாதிரி கொடுத்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமை அப்படின்றத அந்த கொஷின்ஸ் மூலமாகவும் அந்த fill in the blanks மூலமாகவும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்கும் வந்து கொடுக்கப்படுது. ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகவும் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மெத்தட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.